இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ பட்டதாரி முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் பெண்கள் கல்வி, சுகாதாரம், சமூக நலன் ஆகிய துறைகளில் அழியாத தடம் பதித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் அடையாறில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்தை புதுப்பிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கியுள்ளனர். பல ஆண்டுகளாக பாழடைந்து சிதலமடைந்த நிலையில் இருந்த இந்த பாரம்பரிய கட்டிடத்தை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு நினைவு சின்னமாக மாற்றும் முயற்சிக்கு தற்போது சட்ட ரீதியான வழி ஏற்பட்டுள்ளது. இந்த இல்லம் அமைந்துள்ள நிலத்திற்கு சொந்தமான திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புற்றுநோய் நிறுவனம் இந்த இல்லத்தை புதுப்பிக்க அனுமதி வழங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டதன் மூலம் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த திட்டம் தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவில் பெண்களின் கல்வி, மருத்துவம், குழந்தைகள் நலம், புற்றுநோய் சிகிச்சை மற்றும் சமூக மறுமலர்ச்சி ஆகிய துறைகளில் முன்னோடியாக விளங்கியவர். அடையார் புற்றுநோய் நிறுவனத்தை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றிய அவர், பெண்கள் மற்றும் ஆதரவற்ற சிறுமிகளுக்கு அவ்வை ஹோம் என்ற சமூக சேவை நிறுவனத்தையும் தொடங்கினார். 1936ஆம் ஆண்டு முதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் வசித்த இந்த இல்லம் அவரது வாழ்க்கை பயணத்திற்கும் சமூக பணிகளுக்கும் சாட்சியாக இன்று வரை திகழ்கிறது. அதே வளாகத்தில் அவர் விநாயகர் மற்றும் சரஸ்வதி தேவி சிறிய ஆலயங்களையும் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இல்லம் அமைந்துள்ள நிலம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது. அந்நிலத்தை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி குத்தகைக்கு பெற்று தனது இல்லம், அவ்வை ஹோம் மற்றும் சிறிய வழிபாட்டு சன்னதிகளை கட்டியிருந்தார். பின்னர் குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் கோயில் நிர்வாகம் குத்தகை தொகையை உயர்த்த விரும்பியது. ஆனால் பெண்கள் நலனுக்காக இலவசமாக செயல்பட்டு வந்த அவ்வை ஹோம் அமைப்பால் அந்த உயர்ந்த வாடகையை செலுத்த இயலாத சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் வழங்கிய நிலத்தில் புதிய அவ்வை ஹோம் மற்றும் பள்ளி கட்டப்பட்டனர். அதன் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறப்பித்த அரசாணையின் மூலம் பெசன்ட் அவென்யூ வழியாக புதிய வளாகத்திற்கு செல்லும் அணுகுசாலை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சாலையின் இருபுறமும் உள்ள நிலங்கள் பின்னர் மீண்டும் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ள எழுத்தாளர் வி.ஆர். தேவிகா இந்த இல்லத்தை பாதுகாக்கும் முயற்சியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். அவர் கூறுகையில், இந்த கட்டிடம் தற்போது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் உடனடி சீரமைப்பு அவசியமாகியுள்ளது. கட்டிடத்தின் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளை எந்த வகையிலும் பாதிக்காமல் அதன் அசல் வடிவமைப்பை பாதுகாத்தபடியே புதுப்பிக்கும் திட்டம் தயாராகியுள்ளதாக தெரிவித்தார். புனரமைப்பு பணிகளுக்கான நிதி ஏற்பாடுகள் குறித்து வி.ஆர். தேவிகா மேலும் விளக்குகையில், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகனும் பிரபல புற்றுநோய் மருத்துவருமான டாக்டர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி எல்.பி. சாலையில் இருந்து தனது 32 கிரவுண்ட் தனியார் சொத்தை விற்று அந்த நிதியின் மூலம் ராமகிருஷ்ணா விவேகானந்தா அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை உருவாக்கியதாக கூறினார். இந்த அறக்கட்டளையின் நோக்கம் புற்றுநோய் நிறுவனம் மற்றும் அவ்வை ஹோம் போன்ற சமூக நல அமைப்புகளின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதாகும். கோயில் நிலத்தை சட்டப்படி வாங்க முடியாததால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் இல்லம் அமைந்துள்ள நிலத்தை அவரால் வாங்க இயலவில்லை. இருப்பினும் அந்த அறக்கட்டளையில் உள்ள நிதி தற்போது இல்லத்தை புதுப்பிக்கும் பணிக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. அவ்வை ஹோம் அமைப்பின் கௌரவ செயலாளர் வி. சுசீலா கூறுகையில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்தை நினைவிடமாக பாதுகாக்க அனுமதி வழங்கிய அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் சே. குமரகுருபரனுக்கும் நன்றியை தெரிவித்தார். கட்டிடக்கலை நிபுணர்களின் ஆலோசனையுடன் விரிவான வரைபடங்கள் தயாராகிவிட்டதாகவும், புனரமைப்பு முடிந்த பின் அந்த இல்லத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை, சாதனைகள் மற்றும் சமூக பங்களிப்புகளை எடுத்துக்கூறும் நிரந்தர கண்காட்சி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான சிறிய கருத்தரங்குகள், வரலாற்று நிகழ்ச்சிகள் மற்றும் நினைவு நிகழ்வுகள் நடத்தக்கூடிய வசதிகளும் அங்கு உருவாக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். கட்டிடத்தை சுற்றியுள்ள தோட்டம் மற்றும் வளாக பராமரிப்பு பொறுப்பையும் புற்றுநோய் நிறுவனம் மேற்கொள்ளும் என தெரிவித்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் இல்லம் புதுப்பிக்கப்படுவது ஒரு கட்டிடத்தை சீரமைக்கும் பணியாக மட்டுமல்ல, இந்தியாவின் பெண்கள் முன்னேற்ற வரலாறு, சமூக சீர்திருத்த போராட்டம், மருத்துவத்துறையில் பெண்களின் சாதனை மற்றும் புற்றுநோய் சிகிச்சை வரலாற்றை நினைவு கூறும் பாரம்பரிய சின்னத்தை பாதுகாக்கும் முக்கிய முயற்சியாகவும் கருதப்படுகிறது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் இந்த இல்லம் மருத்துவம், பெண்கள், அதிகாரம் அளித்தல், சமூக சேவை மற்றும் தமிழ் சமூக வரலாற்றில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பங்களிப்பை அறிய விரும்பும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முக்கியமான பாரம்பரிய நினைவிடமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.